ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையுடைய யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இரக்கங்களுக்காக அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அன்போடு இந்த ஊழியத்திலே எங்களை அழைத்து பயன்படுத்துகிறதான உங்களுடைய திருச்சபையின் போதகர் ஐயா அவர்களுக்கும் சபையின் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் கூறிக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஐயா எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் நாங்கள் ஊழியம் செய்வோம். ரொம்ப வருஷமாக ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயா செந்தியம்பலம் அப்படிங்கிற சேகரத்தில் இருந்தாங்க. அப்போ தான் முதலாக ஐயாவுக்கும் எனக்கும் ஒரு ஆவிக்குரிய நட்பு உருவானது. இன்று வரை நாங்கள் ஆண்டவருக்குள்ளாக ஒன்றாக ஊழியம் செய்ய கர்த்தர் அனுகிரகித்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா. உங்கள் ஊருக்கும் வந்திருக்கிறோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் இயேசுவின் தோனி ஊழியத்தில் வின்சென்ட் செல்வகுமார் அவர்களோடு கூட பல வருடங்கள் சாது ஏஞ்சல் டிவி அவங்களோடு கூட ஒரு 12 வருடங்கள் ஒன்றாக நாங்கள் ஒரு ஊழிய குழுவாக இருந்து தேசம் முழுவதும் போய் மக்களை சந்தித்திருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாளிலே ஒரு உபவாச ஜெபம் என்று சொன்னார்கள். எத்தனையோ சபையில் உபவாச ஜெபம் பண்ணுறோம். ஆனால் உங்கள் சபையில் உண்மையிலேயே நல்ல ஆவியில் நிறைந்து ஜெபிக்கக்கூடியவர்கள் இங்கே நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதேபோல் கொஞ்சம் வயசானவங்க இருக்கிறீங்க. உண்மையிலேயே ஜெபிக்கிற உள்ளங்கள் இங்கே இருக்கிறதுனால என்னுடைய ஊழியத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன். ஜெபத்துக்காக நீங்கள் என்னுடைய நினைவு வரும்பொழுதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணிவிடுங்க. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷன் அப்படின்னு ஒரு சுவிசேஷ குழு, ஒரு இயக்கமாக நாங்கள் குடும்பமாக ஊழியம் செய்து வருவோம். அது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான், என்னுடைய மனைவி, என்னுடைய மகள், என்னுடைய மகன், நாங்கள் 4 பேர். 4 பேரையும் ஆண்டவர் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துகிறார். ஆண்டவர் நடத்தி வருகிறார். இந்த ஊழியத்தினுடைய எல்லைகளை விரிவாகி கொண்டு வருகிறார். சமீப நாட்களாக தெலுங்கானா மாவட்டம் பஞ்சாரா இன மக்களுக்கு நடுவில் ஒரு ஆலயம், ஒரு மிஷினரி இருக்கிறாங்க. அதுபோக சத்தீஸ்கர் மாநிலத்தில் கோயா இன மக்களுக்கு நடுவில் ஒரு மிஷினரி ஊழியம் செய்துட்ருக்குறோம். அங்கே ஒரு சர்ச்சு கட்டி போன நவம்பர் மாதம் தான் நாங்கள் அதை டெடிகேட் பண்ணோம். அதன் பிறகு கர்நாடகா மாநிலத்திலையும் பஞ்சாரா மக்கள் இருக்கிறாங்க. பிஜாப்பூர் அப்படின்னு ஒரு பிஜப்பூர் மாவட்டத்தில் பிஜாப்பூர்னு ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு ஆலயம் கட்டியிருக்கிறோம். அங்கேயும் ஆண்டருடைய ஊழியத்தை ஒரு மிஷினரி செய்து வர நானும் எங்களுடைய டயசிஸில் திருநெல்வேலி திருமண்டலத்தில் ஓய்வு பெற்ற ஒரு போதகர், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். இந்த ஊழியங்களுக்காக பஞ்சாரா ட்ரைபல் மிஷன், அதுக்காக நீங்கள் ஞாபகம் வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். எப்போ ஜெபம் தேவையோ அப்புறம் ஞாபகப்படுத்துவார். நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிடுங்க. அடுத்து நாங்கள் குடும்பமாக இந்த எவாஞ்சலிக்கல் ஊழியம், அதாவது ஆண்டவரை அறியாத மக்களுக்கு நடுவில் தேசம் முழுவதும் பல தேசங்களிலும் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். இந்த ஊழியத்தினுடைய பின்தொடர் ஊழியமாக ஒரு ஆப், மொபைல், இப்போ எல்லாமே மொபைலில் வந்துருச்சு. மொபைலில் ஒரு ஆப் இருக்குது, ரேமா டிவி அப்படின்னு சொல்லி. ரேமா டிவின்னு சொல்லி ஒரு ஐபி டிவி ஒன்றை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது உலகம் முழுவதும் ஐபி டிவியில் போனீங்கன்னா அதில் பார்த்துக்கலாம். இந்த ரேமா டிவிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அதை ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போதும் இந்த நிகழ்ச்சிகள், எங்களுடைய எல்லா கேள்வி பதில், வேத சம்பந்தமான வேத பாடங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். அதே போல் எங்களுடைய ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷன் சார்பாக அயல் நாடுகளிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கு. குறிப்பாக இந்தோனேஷியாவில், சிலானில், அப்புறம் துபாயில், எல்லா இடங்களுக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். அந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நேரம் ரொம்ப ஆயிற்று. இருந்த வண்ணமாக கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் செய்து இந்த நாளின் செய்திக்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை மத்தியான வேளைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, காலையிலிருந்து இந்நேரம் மட்டும் நாங்கள் பாடி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் நீர் கேட்டு அங்கீகரித்து ஆண்டவரே எங்களுக்கு பெரிய காரியங்களை அடுத்த மாதத்திலே செய்து ஆண்டவரே நாங்கள் சாட்சி சொல்ல கர்த்தர் எங்களை நீர் கிருபை தருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவரே உம்முடைய அடியார்கள் நாங்கள் கேட்கிறோம், நீர் பேசும் ஆண்டவரே.
இவ்வளவு நேரமும் நாங்கள் பாடினோம், நாங்கள் ஜெபித்தோம், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இப்பொழுது நாங்கள் அமைதலாக கேட்க போகிறோம். நீங்கள் எங்கள் கூட பேசுங்க ஆண்டவரே, தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு அருமையான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம், அதில் 4வது வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாமா? ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்தில், இந்த வருஷம் புது வருஷத்தில் முதல் உபவாச ஜெபத்தில் நமக்கு தருகிற ஒரு அருமையான வாக்குத்தத்த வார்த்தையாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், நான் இனி செய்வேன். ஏன்னா உங்களுடைய முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். ஒருவேளை ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேச மக்களை ஆண்டவர் இந்த வார்த்தையினாலே தேற்றுகிறார். அவர்கள் சிறைப்பட்டு போனவர்கள், அவர்கள் மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்தவர்கள், அவர்கள் செய்த தவறுக்குத்தான் அவர்கள் கஷ்டம் அனுபவித்தார்கள். ஆகவே அவர்கள் மனந்திருந்தி வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, உங்களுடைய முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நான் உங்களை கைவிட்டுற மாட்டேன், உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு அதே ஆசீர்வாதங்களை இஸ்ரேல் மக்களுக்கு அவர் வாக்குத்தத்தமாக கொடுத்தார். அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளணும் அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முழு வேதாகமத்திலையும், வேதாகமம் 66 புஸ்தகத்தையும் நீங்கள் மாறி மாறி எத்தனை தடவை வாசித்தாலும் இந்த புத்தகம் நமக்கு 2 காரியத்தை தான் சொல்லி தருதுங்க. முதல் காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, ஸ்லாக்கியங்கள் என்னென்ன, ப்ரிவிலேஜஸ் இன் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு இருக்கிற ஸ்லாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள் என்னங்கிறத இந்த புஸ்தகம் தெளிவாக நமக்கு கற்றுத்தருது. ரெண்டாவது என்னென்னா, அந்த ஆசீர்வாதங்களை, ஸ்லாக்கியங்களை என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் அனுபவிக்க நான் என்ன செய்யணும், என்னுடைய உக்ரானத்துவம் என்ன, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன. அவருடைய ப்ரிவிலேஜ், என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, இவ்வளோதான் வேதாகமும். இந்த முழுசாக நீங்கள் வாசிப்பாருங்களேன். இப்போது வாழ்நாள் நீடித்து இருக்கணும், நீ சுகமாக இந்த பூமியில், கர்த்தர் உனக்கு கொடுத்த பூமியில் நீடித்த நாளாக முதிர் வயது வரை நீ நல்லா வாழணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியம்தான் நீங்கள் செய்யணும். தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பனையும் தாயும் நீ கனம் பண்ணேன்னா இந்த தேசத்தில் நீடித்த நாளாக நீ இருப்பா. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இஃப் கிளாஸ் தான். இதை செய்தால் நான் இதை செய்வேன். என்ன, நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். எப்போ நான் சொல்கிற இந்த புஸ்தகத்தில் எழுதின வார்த்தையெல்லாம் நீ கடைபிடித்தால், ஒரு அலையிலே சொல்லுங்க, நீ இதை செய்தால் நான் இதை செய்வேன். அப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணுங்கிறத தான் நம்ம அதிகமாக பைபிள் வாசித்து தியானித்து அதைத்தான் நம்ம செய்யணும். அவர் செய்வேன்னு சொன்னதை கட்டாயம் என்ன செய்வார்? அவர் மனம் மாற மனிதன் அல்ல, அவர் மாறாதவர். அவர் சொன்னால் கட்டாயம் செய்வார். அவர்கிட்ட போய் இப்படி சொன்னீரே ஆண்டவரே, இப்படி சொன்னீரே ஆண்டவரேன்னு சொல்லி அதையே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். அதை சொல்லலாம், அவர்கிட்ட ஞாபகப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அக்கா அவருக்கு மறந்துடும் அப்படின்னு அர்த்தம் இல்லை, அவர் மறக்காத தேவன். ஆனால் நாம் செய்ய வேண்டியதை நம்ம என்ன செய்யணும்? இப்போ அவர் சொல்கிறாரு, உன்னுடைய முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரிதானே? அப்படின்னா இந்த வசனத்தின் ஆசீர்வாதம் என்னை முதிர் வயது வரைக்கும், ஆண்டவர் என்னுடைய அந்திய காலம் வரைக்கும், இந்த உலகத்தில் நான் கண்ணம் மூடுற வரைக்கும் என்னை நீர் ஏந்தவும், என்னை சுமக்கவும், என்னை தப்புவிக்கவும் வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறார் பாருங்க. யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? யாத்ராகமம் 3:15 எடுத்து வாசிங்க. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என்னுடைய பெயர், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என்னுடைய பெயர் பிரஸ்தாபம்.
என்னுடைய பெயரை நீங்கள் பிரஸ்தாபம் பண்ண நினச்சிங்கன்னா, என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகம் அதை வாஸ் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துங்கிற பெயரே இருக்காது. அதனால் தானோ என்னவோ தெரியல, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், ஞானிகள் இவங்க எல்லாருமே கடவுளை சந்திப்பாங்க. எப்படி சந்திப்பாங்க? ஒரு தேவனுடைய தூதனானவராக வெளிப்படுவார். ஒரு தேவனுடைய தூதனானவராக தன்னை வெளிப்படுத்தும் பொழுதெல்லாம் கடவுள்கிட்ட இவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? உங்கள் பேர் என்ன ஆண்டவரேன்னு கேட்பாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கெல்லாம் என்ன ஆசை அப்படின்னா, கடவுள் ஒரு பேரை சொல்ல மாட்டேக்கார, மற்றதெல்லாம் சொல்கிறாரு, இல்லை என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறாரு, பல காரியம் சொல்கிறாரு, பெயரை சொல்ல மாட்டேக்கார. இப்போ யாக்கோபு கூட யாப்போக்கு ஆற்றங்கரையில் அண்ணன் வர்றான்னு சொன்னோடனே பயந்து போய் மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு எல்லாத்தையும் அக்கறையில் அனுப்பிட்டு இக்கரையில் தனியாக ஆண்டவர்கிட்ட ராத்திரியெல்லாம் என்ன செய்தார்? ஜெபிச்சார். என்ன ஜெபம் பண்ணார்? என்னை ஆசீர்வதித்தால் ஒழியே, அவ்வளோதான், ஒரே ப்ரேயர் பாயிண்ட்டு. ஏன்னா எங்கள் அண்ணன் வாரான், கொன்னாலும் கொண்டு விடுவான், பயமாக இருக்குது, என்னை ஆசீர்வதித்தால் ஒழியே உண்மை நான் போக விடேன் அப்படின்னு சொன்னார். விடிய விடிய ஜெபம் பண்ணுறார். விடிய காலம் போல் ஆண்டவர் சொல்கிறாரு, விடுப்பா, பொழுது விடியுது, நான் போட்டோம் அப்படிங்கிறார். இல்லை ஆசீர்வதித்தால் ஒழியே அவன் பேர் என்னன்னு சொல்லு அப்படின்றார். என் பேர் எத்தன், யாக்கோபு இல்லையா, அடுத்தவனை விளத்தாட்டுகிறவன் அப்படின்னு உடனே பார்க்குறார். சரி, உன் பேரை நான் மாற்றுறேன், இஸ்ரவேல் எனப்படும் என்று அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்போ ஆசீர்வாதத்துக்கு தான் விடிய விடிய ஜெபம் பண்ணார். அதிகாலையில் பேரை கேட்டார், பெயரை மாற்றினார், அவனை ஆசீர்வதிச்சார். முடிஞ்சிருச்சுல. ஆனால் விடலை. யாக்கோபு சொல்கிறாரு, உங்கள் பேர் என்ன ஆண்டவரே கேட்குறாங்க, உங்கள் பேர் என்ன ஆண்டவரே. உடனே அவர் சொல்கிறாரு, என் நாமத்தை நீ கேட்பானேன் யாக்கோபு. அவ்வளோதான், பேரை சொல்லலை. அவருடைய பேர் என்ன செய்யலை, சொல்லலை. இங்கே மோசையும் அதே வார்த்தையை தான் கேட்குறார். வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு மோசை கதையெல்லாம் தெரியும், அதனால் அப்படியே நான் போகிறேன், வசனம் எடுக்க வேண்டாம். 40 வருடம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கார். திடீர்னு ஒரு முட்செடி பற்றி எரியுது, அதிசய காட்சியாக இருக்கேன்னு கிட்ட போய் பார்க்கலாங்கிறாரு. உள்ளே இருந்து சத்தம் வருது, செருப்பை கழட்டுங்கிறாரு. செருப்பை கழட்டிட்டு இவர் கண்ணை மூடி அப்படியே நிற்கிறாரு. அப்போ உள்ளேருந்து கடவுள் பேசுகிறாரு, நீ போ, திரும்ப பார்வோன்ட்ட போ, நான் இஸ்ரவேல் ஜனங்களை உன் கையில் இருந்தால் மீட்டு உன்னை தான் லீடராக வச்சு நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேட்குறாரு, ஆண்டவரே நீ இஸ்ரவேல் மக்களுக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க கேட்டாங்கன்னா உங்கள் நாமம் என்ன, அதை நான் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்டதுக்கு தான் பதில் சொல்கிறாரு, நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன், என்றைக்கும் இதுதான் என்னுடைய பெயர், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என்னுடைய பெயர் பிரஸ்தாபம். அது என்னங்க, ஆண்டவர் படைச்ச சிருஷ்டி கர்த்தா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர் படைச்ச 3 பிள்ளைங்க. நிறைய பேரை படைச்சாரு, அதில் இவங்க 3 பேர். தன்னை விட எல்லா விதத்திலும் தகுதி குறைந்த இந்த 3 பேரை பார்த்து சொல்கிறாரு, இவர்களுக்கு தேவனாய் இருப்பதில் நான் வெட்கப்படவில்லை, இவர்களுக்காக ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தினேன்னு எபிரேயரில் 11வது நிருபத்திலையும் எழுதியிருக்கு. அப்படின்னா இந்த 3 பேரை மட்டும் ஏன் அப்படி சிறப்பித்து ஆண்டவர் சொல்கிறாரு? உங்களை எடுத்துக்கிடுங்க, என்னையும் எடுத்துக்கிடுங்க. சமுதாயத்தில் உயர்ந்த பதவியில் உள்ளவங்க கிறிஸ்தவங்களாக இருந்தால் பிஷப் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேராயர் எனக்கு நெருங்கின சொந்தக்காரன்னு வச்சுக்கோங்க. சொந்தக்காரர் கிடையாது, எனக்கு பிஷப் யாருன்னே தெரியாது. ஒருவேளை பேராயர் எனக்கு சொந்தக்காரன்னா, நான் தூத்துக்குடியின் ஆசிரியர் டயசிஸில் உள்ள எந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ண வந்தாலும் நான் முதல்ல என்ன சொல்லுவேன் தெரியுமா? உங்கள் பிஷப் எங்கள் மாமா தான், மச்சான் தான், ஏதோ ஒரு என்ன சொந்தமாக அதை சொல்லு. அது எனக்கு பெருமை. ஏன்னா ஒரு பேராயருங்கிறது பெரிய பதவி. அதுமாதிரி அமைச்சர்களுக்கு சொந்தக்காரங்க, எம்எல்ஏக்கு சொந்தக்காரங்க, அல்லது ஊரில் பெரிய பணக்கார கோடீஸ்வரன் இருக்காங்க, அவங்களுக்கு சொந்தக்காரன்னு சொல்கிறதுல நம்ம பிரியப்படுவோம். இந்த ஊரில் ஒருத்தன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் தெருவில், அவன் எனக்கு சித்தப்பா மையன்னு வச்சுடுங்க. நான் என்றைக்கா சொல்லுவேன்னா, யார் கேட்டாலும் சொல்லணும். ஒருவேளை யாராவது கேட்குறாங்க, பிரதர் உங்களே மாதிரி இருக்கார் அந்த ஆள், ஒருத்தர் ரோட்டில் பிச்சை எடுக்கான், அவனை தெரியுமான்னு கேட்டால் கூட ஒன்றும் பதில் சொல்லாமல் அப்படியே போய் சொல்ல முடியாது. அதனால் பதில் சொல்லாமல் அப்படியே நகண்டு போயிடுவேன். இல்லை, நம்மை விட அந்தஸ்தில், பதவியில், பட்டத்தில் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள சொந்தக்காரன் சொல்கிறதுல நமக்கெல்லாம் பெருமை, சந்தோஷமாக சொல்லுவோம். நம்மை விட தகுதி குறைந்தவங்களை போய் இவங்க எனக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனால் ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமான ஆள், நம்மளை மாதிரி அவர் கிடையாது. அவர் சொல்கிறாரு, எல்லா விதத்திலும் அவரை விட தகுதி குறைஞ்சவங்க தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு.
அந்த 3 பேரை பார்த்து சொல்கிறாரு, இவங்களுக்கு தேவனாக இருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். நான் ஆபிரகாமின் என்னை மகிமைப்படுத்தணும், என்னை உயர்த்தி கூறணும், என்னை ஒர்ஷிப் பண்ணணும்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள் தெரியுமா? ஆபிரகாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஈசாக்கின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணுமா? ஏன்னா அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் இந்த 3 பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிடித்த காரியம் என்ன? அப்போ இந்த 3 பேருடைய லைஃப், அந்த பயோகிராஃபி இருக்குது நம்மகிட்ட ஆதியாகமத்தில். அந்த பயோகிராஃபியை படித்து இந்த ஆபிரகாம்கிட்ட இருந்த விசேஷித்த குணம் என்ன, ஒரு யூனிக்னஸ் இருக்கும் இல்லையா, அது என்னன்னு பார்த்து அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்டோன்னா அவர் நமக்கும் தேவனாக இருப்பதில் பெருமைப்படுவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நேரம் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால நான் முதல்லையே என்ன செஞ்சிடுறேன், கிளைமாக்ஸை சொல்லிடுறேன். இந்த 3 பேர்கிட்டையும் ஆண்டவருக்கு பிடிச்ச நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தியானிப்போம், டைம் பெர்மிட் பண்ணுற அளவுக்கு தியானிப்போம். கரெக்டாக 2 மணிக்கு உங்களை முடித்து அனுப்பிடலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆபிரகாம் அழைப்புக்கு கீழ்ப்படிந்தான், அழைப்புக்கு அடிபணிந்தான். நல்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அப்படி சொல்லலாம். ஆபிரகாம் அழைப்புக்கு அடிபணிந்தான், இதான் யூனிக்னஸ், ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச காரியம். 2வது, ஈசாக்கு அழைப்பிலே நடந்து கொண்டான். அவன் என்ன காரியத்துக்கு கர்த்தர் அழைச்சாரோ அந்த அழைப்பின் பாதையிலேயே நடந்தான், அதை விட்டு விலகவே இல்லை கடைசி வரை. 3வது, யாக்கோபு அழைத்தவரையே சார்ந்து கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அழைப்புக்கு அடிபணிந்தான், அழைப்பிலேயே நடந்து கொண்டான், அழைத்தவரையே சார்ந்து கொண்டான். இந்த 3 தான் ஆண்டவருடைய உள்ளத்தை அப்படியே நம்ம பக்கம் திருப்பக்கூடிய 3 ஆவிக்குரிய காரியங்கள். இந்த 3 விஷயந்தான். இதை நீங்கள் இந்த வருடத்தில் கடைப்பிடிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கடவுளாக இருக்கிறதுல பெருமைப்படுறது மாத்திரம் இல்லை, முதிர் வயது வரை உங்களை ஏந்தவும் சுமக்கவும் தப்புவிக்கும் செய்யணும். அதே மாதிரி தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை முதிர் வயது வரைக்கும் கைவிடவே இல்லை ஆண்டவர். அவங்கள நீங்கள் ஒவ்வொருத்தரையாக பாருங்களேன். ஆபிரகாம் செல்வ சீமானாக இருந்தான், வெள்ளியும் பொன்னும் உடைய ஆஸ்திகளை உடைய செல்வ சீமானாக இருந்தான். ஈசாக்கு விவசாயம் பண்ணான், 100 மடங்கு அவனுடைய விளைச்சலை ஆசீர்வதிச்சார். யாக்கோபு அந்த தேசத்திலேயே பெரிய மனுஷனாக இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். 3 பேருமே பெரிய முற்பிதாக்கள் அப்படின்னு நம்ம அதனால தான் சொல்கிறோம். அவங்ககிட்டருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது. நம்ம இன்றைக்கி இந்த 3 காரியங்கள் இருக்குது. என்னெல்லாம் சொல்லுங்கள்? ஆபிரகாம் அழைப்புக்கு அடிபணிந்தான், ஈசாக்கு அழைப்பிலேயே நடந்து கொண்டான், 3வது யாக்கோபு அழைத்த தெய்வத்தை சார்ந்து கொண்டான். நீங்களும் நானும் அழைப்புக்கு அடிபணிய வேண்டும், அழைப்பிலே நடந்து கொள்ள வேண்டும், அழைத்தவரை சார்ந்து வாழ வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, ஆபிரகாம் அழைப்புக்கு அடிபணிந்தான். எப்படி? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இப்படி ஒரு வார்த்தை நமக்கு வந்துச்சுன்னு வச்சுங்க, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் பாருங்க. சொல்லுவோம், ஆண்டவரே எங்கே வேணாலும் சொல்லுங்கள், நான் வாரேன். ஏன்னா நீ ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறீங்க, பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்கிறீங்க, நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்கிறீங்க. இது மட்டும் இல்லைங்க, அடுத்த வசனம் கூட வாசிங்களேன். உன்னை யார் ஆசீர்வதிக்காங்களோ அவங்கள நான் என்ன செய்வேன்? ஆபிரகாமை காலையிலே பார்த்து, பிரைஸ் தி லார்ட் பிரதர், நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க பிரதர் அப்படின்னு நான் சொன்னால் என்னைய கடவுள் என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பாரா? அப்புறம் உன்னை சபிக்கிறவர்களை ஆபிரகாம் சபிக்கப்படாது. கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் யாரையுமே சபிக்கப்படாதுங்க. சபிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்யலை? அழைக்கலை, நம்மளை ஆசீர்வதிக்க தான் அழைச்சார். அதனால தான் ஆபிரகாம்கிட்ட அழகா கரெக்டாக சொன்னார். ஆபிரகாம், உன்னை ஒருவன் ஆசீர்வதித்தால் நான் அவனை என்ன செய்வேன்? உன்னை ஒருவன் சபித்தால் நீ ஒன்றும் செய்யப்படாது, நான் அவனை பார்த்துக்கிடுவேன், அவர் பார்த்துக்கிடுவார். சரி, அப்போ இப்படி ஒரு அழைப்பு உங்களுக்கும் எனக்கும் நேரடியாக அன்னைக்கு 75 வயசு ஆபிரகாமுக்கு அசரீரியாக ஒரு சத்தம் கேட்டுச்சு.
இன்றைக்கி நமக்கு அப்படி ஒரு அசரீதியாக சத்தம் கேட்டால் நான் சொல்கிறேன், உண்மையிலே நீங்கள் இருக்கிற இன்றைக்கி வந்திருக்கிறவங்க சபையார் எல்லாரும் வருவீங்களா எனக்கு தெரியாது, ஆனால் இன்றைக்கி வந்திருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவர் மேலே அன்புள்ளவங்க தான் வந்திருக்கிறீங்க. ஒரு கட்டாயம் நம்ம பின்னாடியே போயிடுவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், இது 12:22 வாங்களேன். 22 முதல் வசனம் வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு சோதித்தார் எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். இதோ அடியேன் நான் இருக்கிறேன் ஆண்டவரே என்றான். உன் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு காண்பிக்கிற மலைகளின் ஒன்றில் அவனை வெட்டி தகன பலியாய், தகன பலினா சந்து சந்தா வெட்டி தீ வச்சு எரித்து சாம்பலாக்கிரு, அதான் தகன பலி. ஆமாம், பழைய ஏற்பாட்டில் லேவிய ராமத்தெல்லாம் படிச்சிருப்பீங்க. தகன பலினா என்னன்னு. தகனம், தகனித்தல் அப்படின்னு என்ன? சாம்பலாக்குதல். சர்வாங்க தகன பலி, சர்வ அங்கங்களையும் வெட்டி பலி செலுத்திடுறது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ முதல்ல கர்த்தர் அழைச்ச அழைப்பு வந்து சாதகமான அழைப்பு. ஆபிரகாமுக்கு சாதகமான அழைப்பு வந்த உடனே போகுமிடம் இன்னதென்று அறியாமலே புறப்பட்டு போனா அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். நம்மும் கூட அப்படி தான், சாதகமான அழைப்பு வந்தால் வந்துடுவோம். இது பாதகமான அழைப்பு. இங்கேயும் அழைப்பு தான். என்ன அழைப்பு? உன் மகனை வெட்டி பலி செலுத்த ஆபிரகாம்னார் ஆண்டவர். சொன்ன உடனே முதல்ல சாதகமான அழைப்பு வந்தபோது அவன் எப்படி அடிபணிந்து கீழ்ப்படிந்தானோ அதே மாதிரி பாதகமான அழைப்பு வரும்போதும் அப்படியே கீழ்ப்படிந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சாதகமோ பாதகமோ கிறிஸ்தவ வாழ்வுக்குன்னு வந்துட்டோம். ஆண்டவரை அண்டிக் கொண்டோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அறியப்படுகிறோம். சாதகமாக நடந்தாலும் சரி பாதகமாக நடந்தாலும் சரி அவரை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். அல்லேலூயா. ஆப்பிரிக்கா தேசத்தில் மனிதர்களை சாப்பிடக்கூடிய அந்த ஆதிவாசி மக்களுக்கு நடுவில் ஒரு அருமையான மிஷினரி ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தாராம். பல வருடங்கள் ஊழியம் செய்தார். அந்த கிராமத்தில் எல்லாம் முரட்டாட்டமான ஜனங்கள், மனம் திரும்பவே இல்லை. ஒரு ஆத்மா கூட மனம் திரும்பலை. ஒரு நாள் அந்த கிராமத்தில் இவர் ஊழியம் செய்துக்கு உள்ளே போகும்போது இவர் அந்த ஊர் மக்கள் பிடிச்சிக்கிட்டாங்க. ஆள் வெள்ளையாக இருக்கான், செவத்த தோலாக இருக்குது. இவனை 65 போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். அவங்க வேலையே மனிதர்களை சாப்பிட்றது தான் வேலை அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவனை கொல்றதுக்கு ஊர் தலைவன் வந்து நிற்கிறான். தலைவன் வந்து நின்று உன்னை கொல்ல போகிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மனதுக்குள்ளே ஒரு பெரிய தயக்கம். கிறிஸ்தவர்களை எல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு மைக்கில் பேசினா தைரியமாக பேசலாம், விசுவாசமாக பேசலாம். காட்டுவாசிகளுக்கு நடுவில் நின்று பேசணும். உள்ள ஒரு தயக்கம், அழுக. ஆண்டவரே, மிஷினரி ஊழியத்துக்கு தான் வந்தேன், ஒப்பு கொடுத்து தான் வந்தேன். ஆனால் இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் சாக போகிறேன். இன்னும் ஒரு ஆத்மா கூட ஆண்டவர்களை கொண்டுடலையே ஆண்டவரே, ஒரு ஆத்மாவை கூட நான் சம்பாதிக்கலையே. உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் என்ன வேலை செய்தேன்? ஒரு வேலையும் செய்யலையே. அநியாயமாக சாக போகிறேன் ஆண்டவரேங்கிற ஒரு துக்கம் அவருக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் வேறு வழி இல்லை, மாட்டியாச்சு, அவங்ககிட்ட மாட்டியாச்சு. கொல்ல போகிறேன், உன்னுடைய கடைசி ஆசை என்னும்போது அவர் சொல்கிறாரு, நான் ஜெபம் பண்ணணும். நான் எந்த இயேசுவை பிரசங்கிக்க வந்தேனோ அந்த இயேசப்பாட்டை நான் ஒரு ஜெபம் பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணி முடித்த உடனே இனி நீங்கள் கொன்றுங்க அப்படின்ட்டு. சரின்னு சொல்லி அந்த ஊர் தலைவன் ரெடியாக எல்லாம் ஆயுதங்களோடு ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ இவர் சத்தமாக ஜெபம் பண்ணுறார். ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு ஒரு பாட்டு பாடுறார். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான்கிற அந்த ஆங்கில பாடலை, அந்த கோரஸ் அவர் பாடுறார். பாடி முடிக்கிறாரு. அவரை கொன்னுட்டாங்க. அந்த ஊர் தலைவன், ஊர் மக்கள் கொன்னுட்டாங்க. இன்றைக்கி ராத்திரி அந்த ஊர் தலைவன் போய் படுக்கிறான். ராத்திரி தூக்கம் வரல அவனுக்கு. அவனை அறியாமலே அவன் உள்ளத்தை ஏதோ குடையுது அவனுக்கு. அவனால் நிம்மதியாக தூங்க முடியல. ஏன் என்னால் தூங்க முடியலன்னு அவன் நடு ராத்திரி அப்படியே எழும்பி பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கிறான். அவன் உள்ளத்துக்குள்ளே அவர் பாடின அந்த பாடல் வரிகள் வருது.
இயேசுவின் பின்னே போக நான் துணிந்தேன், பின்னோக்கே நான் என்கிற அந்த பாடலின் அந்த சத்தம் அவருக்குள்ளே திரும்ப கேட்குது. ஒரு யோசிக்கிறான், அது யார் இயேசு? ஒரு மனிதனுக்கு பெருசு அவன் உயிர் தான், ஆனால் இயேசு அதை விட பெருசாக இருக்கார். அதனால தான் இயேசுக்காக அவன் உயிரே விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி இரவு முழுவதும் அவன் தூங்கலை. அதிகாலையில் கண்ணீரோட இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இந்த தலைவன் ஏற்றுக்கொண்டதுனால அடுத்த நாளே அந்த கிராமம் முழுவதும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, சாதகமான சூழ்நிலையிலே அடிபணிவது, கீழ்ப்படிவது எளிது. நமக்கு பிடித்தமான வசனங்கள், நமக்கு தோதா வரக்கூடிய வசனங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருவோம். ஆனால் நமக்கு எதிராய் வருகிற விஷயங்கள், நமக்கு நேரடியாக எதிராய் வருகிற காரியங்கள், பாதகமான சூழ்நிலையில் நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன்? ஆண்டவர் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பாதகமான சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். இந்த வருஷமும் உங்களுடைய வாழ்க்கையில் பல நேரம் பாதகமான சூழ்நிலை வரும். அப்படி வந்தால் உடனே கீழ்ப்படிஞ்சிருங்க. புரிஞ்சுக்கிடுங்க, ஆபிரகாமுக்கு பாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து கீழ்ப்படிதான் நான் பார்த்தார். என்ன நடந்துச்சு தெரியுமா? கூட்டு போனார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு ஆட்டை பலி செலுத்தினார். அப்படி பலி செலுத்தும் போது ஆண்டவர் வானத்திலிருந்து ஆபிரகாம்கிட்ட பேசினார். ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேல். அந்த வசனம் எங்கே இருக்குன்னு பார்த்து வாசிங்க பார்க்கலாம். 22ஆம். போடாதே, செய்யாதே. நல்லா இப்போ இது ரொம்ப முக்கியம், கோடு போட்டு வைக்கணும். அவனை நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக அவனை நீ ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று உன்னை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படும் பயம், தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படும் பயம். கரெக்டு, ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஆண்டவருடைய எல்லா வார்த்தைகளுக்கும் அப்படியே கீழ்ப்படுகிறோம் பாருங்க. அதை ஆண்டவர் எப்படி எடுக்காராம்? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று உன்னை குறித்து நான் அறிந்திருக்கிறேன் ஆபிரகாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு என்னென்ன ஸ்லாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள் உண்டோ எல்லாமே உனக்கு உண்டு. ஏன்னா நீ உன் ஏக சுதன் என்றும் நேசகுமாரன் என்றும் பாராமல் அவனை எனக்காய் ஒப்பு கொடுத்தபடியினால் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். எப்தா ஒரு பொருத்தனை செய்தான். ஆண்டவரே, என்னை அழைத்திருக்கிறீர், நான் போகிற இந்த யுத்தத்தில் நான் ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது, அரண்மனைக்குள்ள வரும்பொழுது எனக்கு எதிர்த்து வர்றது எதுவோ அதை நான் உமக்கு காணிக்கையாக பலியாக செலுத்துகிறேன். வர்றான் ஒரே மகா வாலிப பிள்ளை, சந்தோஷமாக அப்பா வரவேற்க பாடிட்டு வந்துட்டான். அல்றான், ஐயோ என் மகளே நீயா வரணும். அவளுக்கு தெரியல, அவன் அந்த அம்மாவுக்கு என்னென்னா அப்பா வெற்றிகரமாக வர்றாரு, வெற்றியோடு வர்றாரு அப்படின்னு சந்தோஷமாக போயிட்டான். அம்மா, நான் இப்படி ஒரு பொருத்தனை பண்ணிட்டேம்மா, நான் மாற்றக்கூடாது. அவன் ராஜா எப்தா நினச்சா ஆண்டவர்கிட்ட சொல்லி எதையாவது ஒரு சொல்லி இதுக்கு பரிகாரமாக இந்த பலியை செலுத்துகிறேன், அல்ல இதுக்கு பதிலாக நான் வேற ஒரு காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர், என் மகளை நான் எப்படி நரபலி கொடுக்க முடியும்? நீங்கள் நரபலியை விரும்புகிற ஆண்டவரா? இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கலாம். ஒன்றும் செய்யலை. அவன் சொன்னான், மகளை இப்படி ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன்னு சொல்லும்போது மகா பாருங்க, அப்பாவோட ஒரு விடி மேலே, அப்பா வாக்கு தவற வேண்டாம், என்ன சொன்னீங்களோ அப்படியே நீங்கள் செஞ்சிருங்கப்பா அப்படின்னு தன்னை ஒப்பு கொடுத்தாள். இப்போ ஒரு கொஸ்டின் கிறிஸ்தவர்கள் நடுவில், திருச்சபைகளுக்கு நடுவில், எப்தா மகளை பலி செலுத்தினானா இல்லையா? ஒரு கேள்வி இருக்கா? உங்களுக்கெல்லாம் இல்லை என்ன பிரதர்? கொடுத்தா தேவலையா, கொடுக்காட்டி தேவலையா? சரி, எப்தா மகளை வெட்டி பலி செலுத்தலை. ஈசாக்க பலி கேட்டார், அவர் ஒப்பு கொடுத்துட்டார். ஆபிரகாம் எதிர்த்து கேள்வி கேட்கல. அதனால் பலிபீடத்தில் கொண்டு போய் அவனை கிடத்தும் பொழுது கர்த்தர் பேசினார், அந்த முள்ளில் சிக்கியிருக்கிற ஆட்டை இவனுக்கு பதிலாக பலி செலுத்துன்னு. அது ஒரு தீர்க்க தரிசன நிழலாட்டமாக அவர் செய்தார். இங்கே எப்தா விஷயத்தில் அவள் வாலிப பிள்ளை வந்த உடனே இப்படி சொன்ன உடனே அவள் சொல்கிறா, அப்பா 1 மாதம் தவணை கொடுங்க, என்னுடைய கன்னிமை, நான் கன்னிப்பெண், என்னுடைய கன்னிமைக்காக நான் என்ன செய்ய துக்கம் கொண்டாடணும்.
நல்லா நீங்கள் அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக படிக்கணும். நான் என்னுடைய கன்னிமைக்காக என்ன செய்ய வேண்டும்? என் சிநேகிதிகளோட தோழிகளோட நான் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் அல்லது காட்டுக்குள்ளே ஒரு தனியாக ஒரு பங்களாவில் நான் துக்கம் கொண்டாடணும். இனி ஒரு மாதம் விட்டுருங்கப்பான்னு சொல்கிறேன். இது என்ன? இதனுடைய பின்னணி வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு அல்லது கடவுளுக்கு அல்லது தெய்வத்திற்கு காணிக்கையோ ஆட்டையோ மாட்டையோ கொடுத்தா பலி செலுத்திடலாம். அதே கர்த்தருக்கு அல்லது தெய்வத்திற்கு அவர் மனுஷியை அவர் காணிக்கையை படைத்தால், அது வாலிப பிள்ளை அல்லது வாலிப பையனாக இருந்தால் அவர்கள் ஒரு மாதம் 40 நாள் துக்கம் கொண்டாடுவார்கள் தங்களுடைய நண்பர்களோடு சிநேகிதிகளோடு. அந்த முறைமைகளெல்லாம் இப்போ எடுத்து பேச முடியாது, ரொம்ப நேரம் ஆகும். பின்னணி வரலாறு மைக்கில் சொல்கிறதும் நாகரிகமாக இருக்காது. எல்லாம் கொண்டாடுவாங்க. கொண்டாடி முடித்த பிறகு அவளை என்ன செய்வா? ஆண்டவருக்காக கடைசி வரை திருமணம் ஆகாமலே இருந்தா. எப்தா மகா ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அது கர்த்தருக்கு செலுத்தின பலி. அது கர்த்தருக்கு செலுத்தின பலி. கத்தோலிக்க திருச்சபையில் கன்னிகைகள் இருக்காங்க இல்லையா, நன்ஸ் இருக்காங்கல்ல. என்ன இப்படி பார்க்குறீங்க? கத்தோலிக்கம்னு தெரியாதா? ஆர்சி சிஸ்டர்ஸு, அதான் அந்த பலி தான். தன் வாழ்வையே முழுமையாய் கடவுளுக்கென்று தன் தன்னுடைய இளமையை வாலிபத்தை முழுவதுமாய் கர்த்தருக்கென்று உலக எந்த காரியமும் எனக்கு வேண்டாம், நான் ஆண்டவருக்காக வாழ்வேன்னு ஒப்பு கொடுத்து வருவது. அப்படித்தான் எப்தா தன் மகளை கொடுத்தான். அவ்வளோதான். ரைட். இப்போது சப்ஜெக்ட்டுக்கு வரும். பாதகமான சூழ்நிலையிலே ஆண்டவர் ஒரு காரியம் செய்தார். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் கிறிஸ்தவர்களுக்கு, எஸ்பெஷலி கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு கூட நியாயமான ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. கரெக்டாக பிள்ளைகள் பெறுறாங்க, படிக்க வைக்கிறாங்க, நல்லா படிக்குது பிள்ளைகள், நல்ல வேலைக்கு வருது, நல்ல கல்யாணம் முடியுது, கல்யாணம் முடிஞ்ச மறு வருஷமே பேரம் பேத்தி எடுத்துடுறாங்க, ஒழுங்காக எல்லாம் நடக்குது. ஆனால் நம்ம மெய்யான ஆண்டவரை வழிபடுற நம்முடைய வாழ்க்கையில் தான் திருமணம் ஆக மாட்டேக்கு. பிள்ளைகளுக்கு அப்படியே கஷ்டப்பட்டு திருமணத்தை கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு நம்ம திருமணத்தை நடத்தி வச்சாலும் பிள்ளைகள் இருக்க மாட்டேக்கு. அப்புறம் அதுக்குன்னு அழ வேண்டியிருக்கு. நம்ம வாழ்க்கையில் துக்கம் துக்கம் துக்கம். எப்போ பார்த்தாலும் சாதகமான சூழ்நிலை ரொம்ப ரேராக தான் இருக்குது. மெய் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் பாதகமான சூழ்நிலை தான் அதிகமாக வருது. ஆனால் அந்த பாதகமான சூழ்நிலையில் நாம் என்ன செய்கிறோங்கிறத கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எப்போ ஏசப்பாவுடைய பிள்ளையாக மாறினீங்களோ அப்போவே அவருடைய நேரடி பார்வையில் இருக்கிறீங்க. அதான் மலை பிரசங்கத்தில் எளிமையாக சொன்னார், ரொம்ப எளிமையாக. கவலைப்படாதிருங்கள், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன். உங்கள் தலையில் உள்ள ஒரு முடி கூட, உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். நம்ம யாருக்குமே நம்ம தலையில் எவ்வளோ முடி இருக்குதுன்னு நினச்சினதில்லை, எண்ணதில்லை, எண்ணி பார்த்ததில்லை, எண்ணவும் முடியாது. ஆனால் அவர் என்ன செய்யிருக்காரா? நம்பர்ஸ் எண்ணி வச்சுருக்கிறார். அதில் ஒரு முடி கூட சீப்பில் என்ன செய்யாதான், கீழே வராதான். காலையில் குளிச்சுட்டு தலையை சீவிட்டு பெண்கள் பார்க்குற முதல் வேலை என்ன தெரியுமா? இப்படி சீவிட்டு முதல்ல சீப்பை பார்ப்பாங்க. அதில் ஒரு 4 முடி இருந்தப்போ ஒரே கவலையாகி, ரொம்ப கவலை. என்ன எண்ணெய் தேய்க்கலாம், முடி கொட்டுகிறதே, கவலை. அவர் தான் சொன்னார், எப்போ நீ கவலைப்படாத, உன் தலையில் உள்ள ஒரு முடி கூட பிதாவின் சித்தம் இல்லாமல் சீப்பில் வராதுன்ட்டார். அப்போ நீங்கள் சீவிட்டு 4 முடி இருக்கா, ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆண்டவருடைய சித்தம் தானே அது. ஆண்டவருடைய முடி சித்தப்படி என் முடி கொட்டுது, உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள். ஆண்டவருக்கு சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, இந்த பிள்ளை பைபிள் ஒழுங்காக படிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பைபிள் படிக்கிறோம். சாதகமான பிரச்சனை, பாதகமான பிரச்சனை நடக்குது, ஆண்டவருக்கு அப்படி கீழ்ப்படிங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒன்றும் சம்பவிக்காது. ஏங்க, அவர் அறியாமல், அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடக்காது உங்கள் வாழ்க்கையில். அப்புறம் என்ன? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, சந்தோஷமாக இருங்க. யோபுவின் மனைவிக்கு இது புரியல. அந்த அம்மா என்ன நினச்சது? ஆண்டவர்னாலே அவர்கிட்ட நன்மையை மட்டும்தான் பெறணும், அவற்றிருந்து ஆசீர்வாதம் மட்டும்தான் பெறணும். அப்படித்தான் அந்த அம்மா ஒரு ஐடியா வச்சுருந்துச்சு. இப்போ நஷ்டம் வருது யோபுவுக்கு, எல்லாம் நஷ்டப்பட்டு போனார், ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து பார்க்குது, இன்னுமாயா உயிரோடு இருக்கிற, தேவனை தூசித்து ஜீவனை விடும். ராங் அண்டர்ஸ்டாண்டிங், தெய்வத்தை குறித்த தவறான புரிந்து கொள்ளுதல் யோபுவின் மனைவிக்கு. கணவன் மனைவிக்கு இடையில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பல நேரங்களில் மனைவிகள் தங்கள் கணவன்மாரை சரியாய் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதே மாதிரி கணவன்மார்கள் பல நேரங்களில் தன்னுடைய மனைவிமார்களை சரியாய் புரிந்து கொள்ள மாட்டார்கள்.
ராங் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிந்து கொள்ளுதல் குடும்ப வாழ்க்கையில். அதான் பிரச்சனைக்கே காரணம். வீட்டுக்கு வீடு வாசப்படி பிரச்சனைகள் வரும். தவறான புரிந்து கொள்ளுதலில் ஒருத்தர் தவறாக புரிந்து கொண்டால் இன்னொருத்தர் பைபிள் படி அந்த தவறை நேக்காக சரி பண்ணும். யோபு ரொம்ப நல்ல ஆள். யோபு ரொம்ப அழகாக டேக்கிள் பண்ணார். போடி பைத்தியக்காரி மாதிரி பேசுறிய, அவருடைய கைகளிலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய கையிலிருந்து தீமையும் பெற வேண்டாமா? எவ்வளோ பெரிய தியாலஜி தெரியுமா அது? சத்தியம். சத்தியத்தை ரொம்ப எளிமையான வார்த்தையில் யோபு சொல்லி மனைவியை சரி பண்ணுறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். மனைவியை மட்டும் கர்த்தர் எடுக்கலை. ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் 10 மடங்கு திருப்பி கொடுத்தாராம். மனைவியாக 10 மனைவி கொடுக்க முடியுமா? ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு மனைவி தான். அதனால தான் மனைவியை மட்டும் எடுக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் வச்சுருந்தார். ஆனால் அந்த அம்மாவுக்கு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அதை யோபு சரி செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட பல நேரங்களில் தவறான புரிந்து கொள்ளுதல் வரும் குடும்பத்தில். அது கூட ஒரு பாதகமான அழைப்பு தான். அந்த பாதகமான நேரங்களில் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது கிறிஸ்தவ வசனத்தின்படி நம்ம வாழ்கிறோமா? அதைத்தான் ஆண்டவர் பார்க்குறார். உடனே சொன்னார் ஆபிரகாம்கிட்ட, உன் மகன் என்றும் பாராமல் அவரை எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இறங்கி வர்றாங்க, இறங்கி வந்துட்டாங்க. கடைசி வரை முதிர் வயதாயிட்டு ஆபிரகாமுக்கு எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனுக்கு தயை பாராட்டினார். ஆபிரகாமை அப்படி உள்ளங்கையில் சுமந்துக்கிட்டார், உள்ளங்கையில் சுமந்துக்கிட்டார். ஆபிரகாமை ஒரு நாள் கூட கடவுள் கைவிடவே இல்லை, கைவிடவே இல்லை. உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் அவருடைய அழைப்புக்கு மட்டும் நான் கீழ்ப்படுகிறேன்னு நீங்கள் இன்றைக்கி சர்ச்சில் சொல்லணும். உங்கள் ஒவ்வொருத்தர் வாயிலிருந்து வரணும். நம்ம கடைசி ஜெபத்தில், ஆண்டவரே ஆபிரகாமை போல அழைப்புக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, அழைப்புக்கு அடிபணிகிறேன் ஆண்டவரே. அது சாதகமான அழைப்பாக இருந்தாலும் சரி, பாதகமான அழைப்பாக இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் உமக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு மட்டும் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை எங்கேயோ கொண்டு போயிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள்கிட்ட உள்ளத்தில் பல கேள்விகள், பல ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருக்கும். பேரம்பேத்தியை பற்றி, உங்கள் மகன் மகளை பற்றி, உங்கள் மருமகனை பற்றி எத்தனையோ விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுருப்பீங்க. வேதனையாக இருக்கும், யார்கிட்டையும் சொல்ல முடியாது. என் மகன் இப்படி வந்தான்னா நல்லா இருக்குமே, டாஸ்மாகில் போய் கிடக்கானே, அவங்க திருந்தினா நல்லா இருக்குமே. ஒவ்வொரு நாள் திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பெனியல் டிவின்னு ஒரு டிவி உங்களுக்கு தெரியும், நாசிரியத்துலேருந்து தான் ஒளிபரப்பு. அந்த பெனியல் டிவியில் 8 to 8 நான் பேசுகிறேன். 8 to 8 விடுதலையின் நேரம் அப்படின்னு ஒரு தலைப்பில் பேசுகிறோம். இந்த பிரசங்கம் போன பிறகு பார்க்குறேன், ஒவ்வொரு நாளும் எனக்கு தொலைபேசி வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் எங்கெங்கிறது இல்லாமல் பேசுகிறாங்க. கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்திலேருந்து அவங்க சொல்கிற பிரச்சனையில் 75% பிரச்சனை, ஐயா என் புருஷன் குடிச்சிட்டு அடிக்கிறார். இன்றைக்கி ஒரு அம்மா பேசுகிறாங்க செங்கல்பட்டு பதிலேருந்து, என் கையை ஒடிச்சிட்டாரியா, ஆஸ்பத்திரியில் கிடக்கிறேன். எதுக்குமா? ஒன்றும் இல்லைங்க, நான் பேசாமல் தான் வீட்டில் இருந்தேன், குடிச்சிட்டு வந்து அவராக சண்டை போட்டு இழுது நீ அடிச்சிட்டு, மற்றபடி நல்ல மனுஷன் என் புருஷன். இந்த குடியினால் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் என் கை உடஞ்சி போச்சு, இப்போ நான் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறேன், ஜோம் பண்ணுங்கய்யான்னு சொல்லு. அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது. இப்படி நிறைய கிறிஸ்தவர்களும் ஃபோன் பண்ணுறாங்க. கிறிஸ்தவ மோசஸ்ன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், வேலூர் பக்கத்தில் இருந்து. அவர் சொல்கிறாரு, என் மகன் ரொம்ப துன்மார்க்கமாக ஜீவிக்கிறான், நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆனால் என் பிள்ளை ரொம்ப மோசமாக இருக்கிறான், அவனுக்கு ரவுடிகள் கூடலாம் பழக்கம் இருக்குது, எல்லாமோ பண்ணுறான், ராத்திரி வீட்டுக்கே வரமாட்டேங்கிறான். ஐயா என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா. அழுறாங்க. அப்படி பாதகமான எத்தனையோ சூழ்நிலை, எத்தனையோ காரியங்களை உங்கள் மனசில் வச்சுருப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் கூட இந்த அளவுக்கு இல்லாட்டாலும் ஓரளவு பிரச்சனைகள் கட்டாயம் நம்ம உள்ளத்தில் இருக்கும். என் குடும்பத்தில் இவர் இப்படி திருந்திட்டா நல்லா இருக்குமே, என் புருஷன் மட்டும் இப்படி கொஞ்சம் நல்லா மாறினா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்கும். ஒரு அம்மா ஜெபம் பண்ணீங்க. என்ன ஜெபம் பண்ணீங்க? ஆண்டவரே ஆலயத்துக்கு எல்லோரும் வரணும். அது உபவாச கூட்டமாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் ப்ரேயராக இருந்தாலும் சரி, அது எந்த காரியமாக இருந்தாலும் சபை முழுவதுமே ரட்சிக்கப்பட்டு சபை முழுவதுமே எழுப்புதல் அடைஞ்சி ஆண்கள் எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அது ஒரு நல்ல ஜெபம். நம்முடைய சபை மனம் திரும்பிட்டா போதும், தேசமே மனம் திரும்பும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். இப்படி பல ஜெபங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்குது, அது இன்னும் நிறைவேறாமல் இருக்குதா? நீங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க தெரியுமா? இந்த வருஷத்தில் முதல் மாத உபவாச ஜெபத்தில் சொல்ல போகிறீங்க, ஆண்டவரே ஆபிரகாமை போல் நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவர், மற்றவங்களை பற்றி கவலைப்படாதீங்க,
புருஷன், பிள்ளைகள், எதுவும் கவலைப்படாதீங்க. நான் அடி பண்ணிடுறேன் ஆண்டவர் சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலியில் எல்லாத்தையும் கர்த்தர் சரி பண்ணுவார். ஏன்னா உங்களை ஆசீர்வதிச்சிட்டா அந்த ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்தே ஆகும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ்ல. அதனால தான் அப்போஸ்தலர் 16:31 சொல்கிறாரு, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டா என் குடும்பம் ஆசீர்வாதம். நான் திருந்திட்டா என் குடும்பம் திருந்தும். நான் கர்த்தருக்கு அடிபணிஞ்சிட்டா அந்த ஆசீர்வாதம் என் குடும்பம் முழுசும் வரும். கீழ்ப்படிங்க. ரெண்டாவது, ஈசாக்கினுடைய வாழ்க்கை. ஈசாக்கு அழைப்பிலே நடந்து கொண்டான். அழைப்பிலே நடந்து கொண்டான். நான் எங்கேருந்து வரேன்? ஆதியாகமம் 22 வரேன். மலை மேலே போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு தான் அந்த கதையெல்லாம் தெரியுமில்ல. மலை மேலே முன்னாடி ஆபிரகாம் போகிறாரு, பின்னாடி ஈசாக் போகிறாரு. நம்ம இந்த பைபிளில் இந்த 22 பல தடவை படிச்சிருக்கோம். நம்ம மனசில் என்ன கற்பனை தெரியுமா? ஈசாக்கு சின்ன பயலாக இருந்தான், பலி செலுத்துவோம் வாடான்னு கூப்பிட்டாரு. உடனே இவன் பின்னாடியே ஓடிட்டான். அந்த கட்டவரில் சுப்பிட்டு டவுசர் போட்டிருப்பான். சின்ன பையன் போயிட்டான்னு நினைக்கும். சின்ன பையன் இல்லை, அவனை எரித்து கொல்ல வேண்டிய, அவனை கொன்று அவன் உடம்பை பூரா சாம்பலாக்க வேண்டிய அளவுக்கு விறகு கட்டு இருக்குல்ல, அந்த விறகு கட்டு அவன் தலையில் வச்சு அவன் தான் சுமந்துட்டு போயிருக்கான். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ரொம்ப 7 வயசு 8 வயசுலாம் இல்லை, குட்டி பையன் இல்லை. வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் பரிசுத்தவான்கள் எழுதியிருக்கிறாங்க 15 அல்லது 16 வயசு இருக்கும் அப்படின்னு எழுதுகிறாங்க. 15 அல்லது 16 வயசு இருக்கும். ஒரு 15 வருஷம் 16 வருஷம் செல்லமாக வளர்த்த பிள்ளையை கூப்பிட்டு போகிறாரு. வேலைக்காரங்களெல்லாம் மலை அடிவாரத்தில் நிப்பாட்டிட்டு நானும் பிள்ளையாண்டனும் மட்டும் போய் அவ்விடம் போய் ஜோபனி பலி செலுத்திட்டு திரும்பி வரேன்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. அந்த விறகு கட்டை தூக்கி பிள்ளை தலையில் தான் வச்சுருக்கார். அவன் தான் சுமந்துக்கிட்டு போகிறான். அவனுக்கு தெரியாது நம்மளை கொல்ல போகிறாருன்னு. அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சீனில் ரொம்ப அழகாக இருக்கும். அவன் முன்னாடி போவார், இவன் பின்னாடி வர்றான். அப்பா என் தகப்பனாகிய ஆபிரகாமேன்னு கூப்பிடுவார். கூப்பிட்ட உடனே அப்பா முன்னாடி போனவர் திரும்பி போய், இதோ நான் இருக்கிறேன் மகனே என்னம்பார். 7வது வசனம் 8வது வசனம்லாம் இந்த சம்பவம் இருக்குது. அப்போ என்னம்பார். என்னன்னு சொன்ன உடனே விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கே? அப்போ என்ன அர்த்தம்? பிள்ளை விவரமான பிள்ளைன்னு அர்த்தம். நம்பர் 1, பெத்த தகப்பன்ட்ட தைரியமாக பேசுது. இப்போ உள்ள பிள்ளைகள் பிறந்த உடனே பேசிடும் போல். அந்த காலத்து பிள்ளைகளை சொல்கிறேன். அந்த காலத்தில் பிள்ளைகள் அப்பாட்ட அப்படி தைரியமாலாம் பேசாதுங்க இல்லையா? நீங்கள் கூட தைரியமாக பேச வேண்டிய உங்கள் அப்பா அம்மாட்ட, அப்படி தானே? ஆமாம். அப்போது அவன் தைரியமாக கேட்குறான். அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? ஏற்கனவே ஆபிரகாம் கடவுளுக்கு பலி செலுத்தினதை இந்த பிள்ளை என்ன செய்திருக்கு? பார்த்துருக்கான். புரியுதா இப்போ? அதனால தான் கேட்கான். பலி செலுத்த போகணுன்னு சொன்னீங்க, இனி தனியாக கூட்டிகிட்டு வர்றீங்க. விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஏன் இடுப்பில் கத்தி கூட வச்சுருக்கிய, எல்லாம் இருக்குது. ஆனால் ஆட்டுக்குட்டி இல்லை. அவன் சந்தேகத்தில் கேட்குறான். உடனே ஆபிரகாம் சொல்கிறாரு, மோனே கர்த்தர் பார்த்து கொள்வார், நீ வா அப்படின்னு. ஏங்க இந்த அதிகாரத்தால் இந்த பலி செலுத்துகிற நிகழ்ச்சியை படிக்கும் போதெல்லாம் ஆபிரகாம் ஆங்கிள்லே தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஈசாக்கு ஆங்கிளில் பாருங்கள். ஈசாக்கினுடைய நிலைமை என்ன? சரி, அப்பா சொல்கிறார் கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்கிறார். புரியாமல் தான் போகிறான் இவன் பின்னாடியே. போனவனை கூட்டு போய் அவன் தலையில் உள்ள விறகு கட்டை எடுத்து அந்த கல்லில் அடிக்கிட்டு பலிபீடம் மாதிரி செய்துட்டு மகனை கூட்டுங்க வாடான்னு சொல்லி புறங்கையை கட்டி பிள்ளையை தூக்கி கட்டையில் கிடத்திட்டானான். கிடத்திட்டு கத்தியை தூக்கி நிற்கிறான். இந்த சீன் எப்படி இருக்குன்னு யோசிப்பாரு. பெத்த அப்பா, 15 வருஷமாக செல்லம் கொடுத்து வளர்த்த அப்பா, பணக்கார அப்பா, பணக்கார வீட்டில் ஒரே பையன், ஒத்தைக்கு ஒரு பையன், தான் அப்பாவை ஒரு நாள் கூட அவன் இப்படி கற்பனை பண்ணியிருக்க மாட்டான். கழுத்தில் கத்தி பாருன்னு இல்லை, படுத்திருக்கான். இவன் பார்க்குறான், அப்பா கத்தியை தூக்கிட்டு நிற்கிறார். எப்படி இருந்தது அந்த பிள்ளையினுடைய மனசு? சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மகன் தைரியமாக அப்பாட்ட கேட்டான், அப்பா விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆட்டுக்குட்டிங்கன்னு கேட்டான். கர்த்தர் பார்த்துக்கூடாரு, நீ வா அப்படின்னு தான் சொன்னார். நம்பி தான் அந்த பிள்ளை போச்சு. போன பிள்ளைய, அந்த பிள்ளைய தானே கட்டையில் கிடத்திக்கிட்டு கத்தியை தூக்கிட்டு நிற்கிறானே. அப்போ அந்த பிள்ளை கேட்டுருக்கலாம்ல, அப்பா நானாப்பா ஆடு, என்னையாப்பா கொலை செய்ய போகிறீங்க? நான் என்னப்பா தப்பு செய்து? ஆடு எங்கன்னு கேட்டேன்லப்பா, பொய் தானப்பா சொல்லிட்டீங்க. ஆடு எங்கன்னு கேட்டேன்ல,
சொல்லியிருக்கலாம்ல. நீ தான் ஆடுன்னு சொன்னால் விறகு கட்டை கீழே போட்டு ஓடிருப்பேன்ல. இந்த பிள்ளை அப்படி பேசக்கூடிய பிள்ளையா இல்லையா? பேசக்கூடிய பிள்ளை. ஆனால் இந்த சம்பவத்தில் ஆச்சரியம் தான், ஒரு வார்த்தை தானே ஈசாக்கு பேசலைங்க. ஒரு வார்த்தை கூட பேசலை. முற்று முடிய அப்பா சொன்னா சரியா தான் இருக்கும். கத்தியை தூக்கிட்டு நிற்கிறாருங்க. சம்பவம் முடிஞ்சிருச்சு. கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட தான் பேசினார், ஈசாக்கிட்ட பேசலை. திடீர்னு ஒரு ஆடு வந்தது தான் ஈசாக்கு தெரியும். ஆட்டை எடுத்து இவனை கீழே இறக்கிட்டு ஆட்டை பலி செலுத்துறாரு. பிள்ளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். மலையை விட்டு கீழே வந்தாச்சு. இங்கே பைபிள் படித்து பாருங்க. அதுக்கப்புறம் ஈசாக்கு அப்பாட்ட பேசவே இல்லை. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் இடையில் அதுக்கப்புறம் ஒரு பேச்சுவார்த்தை இல்லை. நேர தாய் சாராளுடைய கூடாரத்தில் ஓடி போயிட்டான். போய் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதானான். இந்த பின்னணி வரலாறு படித்து பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கட்டி பிடிச்சிட்டு ஏங்கி ஏங்கி அழுதுருக்கான். அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு, ஏம்மா அப்பா இப்படி செய்கிறாரு, உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமாம்மா? பலி செலுத்த பிறந்தனமா கூட்டு போனார். நான் கேட்டேம்மா அவர்கிட்ட ஆடு எங்கன்னு. கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லிட்டு கட்டையில் கிடத்தி கத்தியை தூக்கிட்டாருமா. நான் எப்படிம்மா இனி அவர் கூட போய் படுப்பேன்? ராத்திரி பயமாக இருக்குமா. கடைசி வரை அம்மா சாகிற வரை செத்த பிறகும் கூட தாய் சாராளுடைய கூடாரத்திலே தான் இருந்தான். ஆபிரகாம் கூடாரத்துக்குள்ள அவன் போகவே இல்லை. என்ன பயம். இந்த அப்பா கிட்ட போய் படுக்க முடியுமா, தூங்க முடியுமா? ராத்திரி கத்தியை தூக்கிட்டார். கர்த்தர் சொன்னார்னு கத்தி எடுத்து கழுத்தில் வச்சுட்டாருண்ணா. பிள்ளை அம்மாட்டே தான் கிடந்துச்சு. அம்மா செத்து போச்சு. அந்த அழகிய குடும்பங்க, அப்பா அம்மா மகன் 3 பேர் தான் குடும்பம். மற்றபடி பொண்ணு வெள்ளி எல்லாம் இருக்குது. 300 வேலைக்காரன் இருக்கா. எத்தனை இருந்தேன்னு இந்த 3 பேரில் பாருங்கள். பிள்ளை அப்பாட்ட பேசாது, அம்மாட்ட மட்டும் பேசுது. அப்பா அம்மாட்ட மட்டும் தான் பேச முடியும், மைண்ட்டை பேச முடியாது. அழகிய குடும்பம். எவ்வளோ பிரச்சனை பாருங்கள் குடும்பத்துக்குள்ள. ஆனால் ஈசாக்குக்கு உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அப்போ பைபிள் கிடையாது, சர்ச்சு கிடையாது, பாலைவன நீரோடை கிடையாது, அன்றினுள்ள அப்பம் கிடையாது, தியானிப்பதற்கோ அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கோ சர்ச்சு கூட கிடையாது. பைபிள்லாம் எழுதப்படாத காலம். அந்த காலத்தில் அவனுக்கு இருந்த ஒரே பைபிள் அம்மா தான். அம்மா சொல்லி கொடுத்தா. அப்பா ரொம்ப நல்லவரியா, நீ நினைக்கிற மாதிரி அப்பா அப்படி மோசமான ஆள்லாம் கிடையாது. உங்கள் அப்பாட்ட மேலேருந்து ஒரு கடவுள் பேசுகிறார், அதை உங்கள் அப்பா அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். அந்த கடவுள் சொல்லிட்டார்னா நான் கூட அவருக்கு 2வது தான், அவருக்கு முதல்ல இயேசு தான். அம்மா சொல்லி கொடுத்தா பாருங்க. அது அந்த பிஞ்சி உள்ளத்தில் அப்படியே பதிஞ்சு தான், அப்படியே பதிஞ்சுது. இப்போ வாசிங்க ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67. இல்லை அது இல்லை, 63 வாசிங்க. ஈசாக்கு சாயங்காலத்தில் தியானம் பண்ண வெளியே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபேக்கா வர்றாங்க. இந்த சம்பவம் தான் உங்களுக்கு தெரியும். சரி, இப்போது ஈசாக்கு சாயங்கால வேளையில் என்ன செய்தான்? மெடிடேட், தியானம் பண்ணான். பைபிள் கிடையாது, சர்ச்சு கிடையாது, பிரசங்கம் கிடையாது, புக்ஸு கிடையாது, இன்டர்நெட்டு கிடையாது, எதுவும் இல்லாத காலத்தில் ஈசாக்கு எதை தியானம் பண்ணான்? கர்த்தருடைய வார்த்தைகளை தான் தியானம் பண்ணான். அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? அப்பாவுடைய லைஃப் ஸ்டைல், அம்மா சொல்லி கொடுத்த வேத பாடங்கள், அவ்வளோதான். அப்போ அப்பாவும் அம்மாவும் ஈசாக்குக்கு முன்மாதிரியாக இருந்திருக்காங்க. நம்ம பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கோமான்னு பார்த்துக்கிடுங்க. அழைப்பிலே நடந்தான் ஈசாக். அழைப்பில் நடக்கிறதுனா என்ன? தெய்வத்துடைய வார்த்தைக்கும் தண்டனைக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தான். தன் பாவி என்று ஒத்துக்கொண்டான். பலிபீடம் வரைக்கும் போய் திரும்ப வந்தான். அவனுக்கு பதிலாக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அவன் பாவம் நிவர்த்தி செய்யப்பட்ட நிலைமையில் ஈசாக்கு வந்தான். நம்முடைய பாவம் நிவர்த்தி செய்யப்படணும், நம்பர் 1. 2வது, வேதத்தை வாசித்து தினசரி தியானிக்கணும். அது சாயங்கால நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். சாயங்கால நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? 4:30 மணியிலிருந்து ஒரு 8 மணி ராத்திரி சாப்பாடு வரைக்கும் ஒரு 4 hours என்ன செய்கிறீங்கன்னு டைரியில் எழுதுவீங்க. அதுதாங்க உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய குணம்,
கான்டாக்ட், உங்களுடைய எல்லா நடத்தை அதெல்லாம் தீர்மானிக்கிறது சாயங்கால நேரம்தான். சாயங்கால நேரம்தான். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தம் பண்ணுற காலத்தில் வாசிங்க. ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற காலத்தில் யோவாபையும் அவனோடு கூட இஸ்ரவேல் இராணுவம் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரஃபாவை முற்றுகையிடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். ராஜாக்கள் யுத்தம் பண்ணுற காலத்தில் ராஜா தாவீது, யோவா படை தளபதியை அனுப்பிட்டு ராஜா சௌரியமாக கட்டிலில் படுத்துக்கிட்டான். தாவீது அடுத்த வசனம் வாசிங்க. ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையிலிருந்து மத்தியானம் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு தூங்கியிருக்கான். சாயங்காலம் வர தூங்கியிருக்கான். நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைகள் வாலிய பிள்ளைகள் கல்லூரியில் படிச்சுட்டு லீவில் வரும்போது சொல்லும், அம்மா எனக்கு வேலை தராத, நான் நல்லா கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்திருக்கேன், அதனால் நான் சாப்பிட்டு தூங்குவேன், இனி ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொன்னால் கூட அம்மா மாதிரி சரிம்மா நல்லா ரெஸ்ட் எடுமான்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னாலும் விளக்கு வைக்கிற நேரம் பிள்ளை வீட்டில் என்ன செய்யப்படாது, தூங்கப்படாது. அது கிராமத்து பழமொழி. என்ன சொல்லுவாங்க, மூதேவி விளக்கு வைக்கிறேன் தூங்கினா வீடு விளங்குமான்னு. வீடு விளங்காமலே போயிட்டு தாவீது வீடு ரொம்ப மோசமாக போயிட்டுல. உங்களுக்கு தான் வரலாறு தெரியுமே. ஒரு நாள் சாயங்காலம் படுக்கையிலிருந்து எழுந்து உப்பரியில் உலாத்தினானா, ஒரு ஸ்திரீ ஸ்நானம் பண்ணுறதை பார்த்தானா, இச்சித்தானா, பாவம் செஞ்சானா. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு தெரியுமா அந்த சாயங்கால நேரம். இவன் ஷெட்யூல் என்ன தெரியுமா, இவன் காலத்தில் இவன் சொல்லக்கூடாது, தாவீது காலத்தில் அவர் காலத்தில் பெண்டாடெக்ஸ் என்று சொல்லப்படுகிற 5 ஆகமங்கள் யோபு புஸ்தகம்லாம் எழுதியாச்சு. இவருடைய ஷெட்யூல் அவரே சொல்லியிருக்காரு. அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளைகளிலும் தியானம் பண்ணி முறையிடுவேன். 3 நேரம் நான் தியானம் பண்ணுவேன், 3 நேரம் ஜெபிப்பேங்கிறதான் தாவீது ராஜாவுடைய ஷெட்யூல். சாயங்காலம் வர தூங்குனதே தப்பு. ராஜாக்கள் யுத்தம் பண்ண போகிறதுல யோவாவை அனுப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தது தப்பு. சரி, அதையெல்லாம் விடுங்க. சாயங்காலம் எழும்பின உடனே பைபிளும் கையுமா அந்த அரண்மனை உப்பரியில் உலாத்தும் போது அந்த பெண்டாடெக்ஸை வச்சுக்கிட்டு மோசையின் ஆகமங்களை வாசிக்கிட்டு இருந்தா ஒரு பெண் என்ன 1000 பெண்கள் குளித்தாலும் இவனுக்கு என்ன அது அருவருப்பாக தெரியுமா, ஆபாசமாக தெரியுமா அவனுக்கு? ஏன்னா பெண்கள் குளிக்கிறத கிராமத்தில் நம்ம பார்த்ததே இல்லையா? குளங்களில் ஒரு படித்துறையில் பெண்கள் தாமிரபரணி ஆற்றுக்குவாங்க, வண்ணார்பேட்டையில் ஒரு படித்துறையில் பெண்களாக நின்று துணி துவச்சி குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அடுத்த படித்துறையில் ஆண்களாக குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆம்பளைலாம் நம்ம மிருகமா? பெண்கள் குளிக்கிறத பார்த்தானா, மோகித்தானா, இச்சித்தானா, பாவத்தில் விழுந்தானா, அவன் புருஷனை கொலை பண்ணுற அளவுக்கு திட்டம் தீட்டினானா. இந்த தாவீது அவ்வளோ பெரிய மிருகமா ஐயா? தாவீது கர்த்தருக்கு சிநேகிதன் இல்லையா? தாவீது ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்லையா? என்ன நடந்துச்சுன்னா, சாயங்காலம் எழும்பின உடனே பைபிளும் கையுமா இருந்திருந்தோம்னா தாவீது அன்றைக்கி இந்த தப்பு செய்திருக்க மாட்டார். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சாயங்கால நேரம் வீட்டில் பைபிள் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், தியானிக்கணும். அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், பிள்ளைகள் இப்பவும் எல்லாம் தனித்தனியாக இருக்குது. எல்லாம் வெத்தலை தடவுன மாதிரி மொபைலை தடவிட்டு கிடக்கு. அதான் இன்றைக்கி இருக்கிற அவலம். கொஞ்சம் முன்னாடி சீரியல் பிடிச்சிரும் ராத்திரி 10 மணி வரைக்கும். சாயங்காலத்திலேருந்து கோலங்கள் சீரியலை பார்த்துக்கிட்டு வீட்டில் எல்லாம் போச்சு சாயங்கால நேரத்தில். அதனால தான் கேரக்டர் கெட்டு போச்சு. கிறிஸ்தவ குடும்பங்கள் கூட தனிமனித ஒழுக்கம் வேகமாக கெட்டு போச்சு. எல்லா பாவங்களும், சிற்றின்ப பாவங்களும் கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே வந்துருச்சு. காரணம் என்ன? சாயங்கால நேரத்தில் அழைப்பிலே நடந்து கொண்ட ஈசாக்கை போல நம்ம தியானிக்கலை. ஈசாக்கு தியானித்தான். என்ன நடந்து தெரியுமா? ஆபிரகாமுக்கு பல பெண்கள், பல மனைவிகள். யாக்கோபுக்கு பல மனைவிகள். ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுங்கிற வரிசையில், முற்பிதா வரிசையில் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற இலக்கண சுத்தமாய் வாழ்ந்தவன் ஈசாக்கு மட்டும்தான். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். அது காரணம் வசனத்தை அவன் தியானித்ததுனால நற்குணசாலியாய் மாறியிருந்தான். பைபிளை நீங்கள் தியானிக்கிறத விட்டுட்டீங்கன்னா குடும்பத்தில் ஒழுக்கம் கெட்டுப்போம். அது உங்கள் மகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பைபிளும் கையுமா சாயங்காலம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பைபிள் வாசித்து தியானித்தாங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய கேரக்டர் சரியாக கட்டப்படும். இல்லைன்னா நமக்கு தெரியாது, ரகசியமாக தப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அது எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி. சரி, இப்போது ஆபிரகாம் அழைப்பிலே நடந்து கொள்வதற்கு செய்தது முதல்ல பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றான். 2வது வசனத்தை வாசித்து தியானித்தான். அதனால் வந்த பலன் என்ன? 3வது காரியம் 67ஆம் வசனம் வாசிங்க. 24, 67 ஆதியாகமம்.
அப்பொழுது ஈசாக் ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்குள் அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு அப்புறம் அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காய் கொண்டிருந்த துக்கம் நீங்கி, தாய்க்கு பின் தாரம் வருது பார்த்தீங்களா? தாய் இறந்துட்டாங்க, துக்கத்திலே இருந்திருக்கான் அந்த பையன். இப்போ கல்யாணம் பண்ணியாச்சு, பொண்ணு வந்துருச்சு. பொண்ணை கொண்டு போய் திருமணம் பண்ணுனா. ஃபஸ்ட்டு லவ் ஆஃப்டர் மேரேஜ். இதுதான் பைபிள் காட்டுகிற குடும்ப வாழ்க்கை, காதல். பைபிள் காட்டுகிற காதல் என்னென்னா, திருமணம் பண்ணின பின்பு நமக்கு மனைவியாய் கொடுக்கப்பட்ட அந்த பெண்ணை கடைசி வரை காதலிக்க வேண்டும். லவ் ஆஃப்டர் மேரேஜ். ஆனால் இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்குற காதல் என்ன தெரியுமா? லவ் பிஃபோர் மேரேஜ். திருமணத்துக்கு முன்னால் நிச்சயம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. தாலி கட்டுறதுக்கு இடையில 1 மாதம் கேப் இருக்கும். இந்த 1 மாதமும் பொண்ணு காதலையும் மாப்பிள்ளை காதலையும் மொபைல் ஃபோன் வெளியில் போகுது. லாஃபிங் டாக்கிங் லாஃபிங், ஒரே லாஃபிங் ஒரே டாக்கிங் தான். ஆனால் கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் சிம்மை தூரிக்கிறோம். மாப்பிள்ளை என்னடா இப்போ சிம்மெல்லாம் எடுத்துட்டேன்னு கேட்டால், கல்யாணத்துக்கு பிறகு 5 நிமிஷத்துக்கு மேலே பேசினா சண்டை தாண்டா வருது மாப்பிள்ளை அப்படிங்கிறான். அப்போ நடைமுறை வாழ்க்கையில் நம்ம தப்பு பண்ணுறோம். திருமணத்திற்கு முன்னான காதல் தான் இந்த உலகம் கற்றுக் கொடுக்குது. வாலிபர்கள் அதெல்லாம் கெட்டு போகிறாங்க. பைபிள் என்ன கற்றுக் கொடுக்குதோ அப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்காதுங்க. பைபிள் கற்றுக் கொடுக்குற காதல், அதுலேயும் காதல் இருக்குது. எப்போ? கல்யாணத்துக்கு அப்புறம். அவளை தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு அப்புறம் அவளை நேசித்தான். எது வரைக்கும் தெரியுமா? சாகிற வரைக்கும் நேசித்தான். அல்ல ஒரு அலையில சொல்லுங்க. ஏங்க, கர்த்தர் பார்த்து வச்ச கல்யாணங்க. இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு ஒரிஜினல் கல்யாணம் ஈசாக்கு ரெபேக்கா கல்யாணம். கல்யாணம் ஆகி 19 வருஷம் குழந்தை இல்லை. 20வது வருஷம்தான் யாக்கோவும் ஏசாவும் பிறக்காங்க. இந்த 19 வருஷமாக ஒரு நாள் கூட ஈசாக்கு தன் மனைவியை திட்டினான் என்றோ ஏசினான் என்றோ, இது கர்த்தரால் வந்ததோ எலேசாரால் வந்ததோ அப்படின்னு சொல்லி அவன் சந்தேகப்பட்டான் என்றோ நீங்கள் பைபிளில் வாசிக்கவே முடியாது. மாறாக மலடியாக இருந்த தன் மனைவிக்காக தெய்வத்தை நோக்கி ஜெபித்தான் ஈசாக். கடைசி வரை தன் மனைவியை நேசித்தான். ஒரே ஒரு இடத்துல தான் தனியாக கூப்பிட்டு கொஞ்சம் திட்டுனான். ஏன் இப்படி பண்ண அப்படின்னு. அப்போ அந்த அம்மா இல்லை இதுதான் கரெக்டுன்னு இந்த அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டான். இந்த ஒரு சம்பவம் தான் கணவனுக்கும் மனைவிக்கு இடையில் ஒரு சின்ன மனஸ்தாபம். மற்றபடி கடைசி வரைக்கும் தன் மனைவியை அவன் நேசித்தான். இதாங்க அழைப்பில் நடக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஒரு கணவனையோ ஒரு மனைவியோ கொடுத்துட்டார் அப்படின்னா கடைசி வரை உள்ளன்போடு நேசிக்கணும். எங்கள் ஐயா போய் இங்கே கொண்டு கொடுத்துட்டா பாருங்க. அங்கேருந்து வந்தாங்க, இங்கேருந்து டாக்டர் மாப்பிள்ளலாம் வந்தாங்க. எங்கள் ஐயா இவன் கையில் கொண்டு கொடுத்துட்டார் அப்படின்னு இன்னைய வரைக்கும் கசந்துக்கிட்டே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் மனசுக்குள்ளே ஏசிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது இல்லை, அழைப்பில் நடந்து கொள்றதுன்னா உள்ளன்போடு நம்ம நேசிக்கணும். சரிதானா? ஈசாக்கு நேசித்தான். டைம் ஓடிட்டு 5 நிமிஷம் தான் இருக்குது. அதனால் நான் 5 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் இருக்குது. 3 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். யாக்கோபு அழைத்தவரையே சார்ந்து கொண்டான். எப்படிங்கிறீங்களா? நிறைய சொல்லணும், அது ஒரு மணி நேரம் ஓடும். வேண்டாம், 3 நிமிஷத்தில் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். யாக்கோபு ஆண்டவரை சேர்ந்து கொண்டான். எப்போ? யாப்போக்கு ஆற்றங்கரையில். அன்னையிலேருந்து ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டான். அது வரைக்கும் அவன் என்ன நினச்சான், இந்த உலகத்தில் அவன் முதல்ல ஒரு ஜெபம் பண்ணான். ஒரு தரிசனம் கண்டான். பார்த்தீங்களா? ஏணி வச்சுருந்த தரிசனம் கண்டு காலையிலே ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, என் தலைக்கு எண்ணெய் குறையாமலும், எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும், ரோட்டி கபடா ஒரு மக்கான், உணவு உடை உறைவிடம், இதான் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை. இதை நீர் கரெக்டாக கொடுத்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சுகபத்திரமாக அழைச்சிட்டு வந்தீங்கன்னா நீர் எனக்கு கடவுள், நான் உமக்கு பக்த கோடி, எனக்கு வர்ற எல்லாத்துலேயும் உமக்கு தசவமாக தருவேன்னு ஒரு பொருத்தனை பண்ணான். அந்த பொருத்தனையும் கர்த்தர் கேட்டார், அவனை ஆசீர்வதிச்சார். நிறைய மனைவி, ஒரு மனைவி கேட்டால் பல மனைவி கொடுத்தார். குழந்தை ஏகப்பட்ட குழந்தைகள் கொடுத்தார். ஆடு மாடு ஏகப்பட்ட ஆடு மாடு கொடுத்தார். எல்லா செல்வமும் கொடுத்தாருங்க. இவன் கேட்டதை விட அதிகமாகவே கொடுத்தார். எல்லாம் கொடுத்தாரு. 40 வருஷம் கழித்து வர்றான். இந்த சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் கழித்து சொல்கிறான், அவங்க அண்ணன் தேடி வர்றான்னொடனே யாப்போக்கு ஆற்றங்கரையில் அழுறான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக. ஏன்பா, நீ தான் அன்னைக்கே ஆசீர்வாதம் கேட்ட, நான் உன்னை ஆசீர்வச்சிருக்கேனே, உனக்கு எல்லாம் தான் கொடுத்துருக்கேன். இல்லை ஆண்டவரே, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்.
ஆசீர்வாதம்னா மனைவி, பிள்ளைகள், கால்நடை செல்வங்கள், பேங்க் பேலன்ஸ், வேலை, கவர்மெண்ட் வேலை, இதுதான் ஆசீர்வாதம் நான் நினச்சிக்கிட்டேன் ஆண்டவரே. இப்போ அது இல்லை ஆசீர்வாதம். இப்போ தான் எனக்கு தெரியுது. எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு இக்கரையில் தனியாக நிற்கான் சொல்கிறான், என் ஆத்துமா பாதுகாக்கப்படணும், என் உயிர் தான் எனக்கு ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு சின்ன சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு 40 வருஷம் ஆச்சு. நமக்கு ஒரே நிமிஷத்தில் சொல்லியாச்சு. இந்த உலகத்தில் உங்களுடைய உயிரை தவிர எது இருந்தாலும், ஏங்க உங்களுக்கு பட்டுச்சேலை ரொம்ப பிடிக்கும். பெண்களுக்கு பட்டுச்சேலை பூன்னா ரொம்ப பிடிக்கும். பட்டுச்சேலை ரொம்ப பிடிக்கும். 1,50,000 ரூபாய்க்கு ஒரு பட்டுச்சேலை இருக்குது, RMKV எங்கள் திருநெல்வேலியில். நான் என்ன சொல்கிறேன், ஒரு 10 பட்டுச்சேலை 15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 10 பட்டுச்சேலை எடுத்துகிட்டு வந்து வச்சு நான் சொல்கிறேன், அம்மா யாருக்கு இந்த பட்டுச்சேலை வேணும் 10 தாரேன், எடுத்துக்கிடுங்க ஃப்ரீயா. ஃப்ரீயாவா? 15 லட்சம்? ஆமாங்க 15 லட்சம் எடுத்துக்கிடுங்க. அப்போ பிரதர் எதுக்கு இப்படி ஃப்ரீயாக எடுத்துக்கிடுங்க. ஆனால் கத்தி வச்சுருக்கேன், ஒரே ஒரு குத்துவேன், உங்கள் உயிர் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் 10 பட்டுச்சேலை 1,50,000 லட்சம் ரூபா ஒரு பட்டுச்சேலை வாங்குவீங்களா? அட போயா, உயிர் போனவரை 10 சேலை இருந்ததுக்கு 100 சேலை இருந்ததுக்கு இல்லை? உயிர் தானே முக்கியம். ஆனால் நீ கிறிஸ்துவ உலகமே ஆசீர்வாதம்னா எதை நம்புது பத்தியில? சோறு, வீடு, காரு, இதுதான் ஆசீர்வாதம்ட்டு ஓடுது கூட்டங்களுக்கு இல்லை? யாக்கோபு அப்படி தான் இருந்தார், நானும் அப்படி தான் இருந்தேன். ஆரம்பத்தில் நம்ம எல்லாருமே நம்முடைய அடிப்படை தேவையாவது சந்திக்கப்படணும், ஆண்டவரே எனக்கு சோறு தாங்க அப்படின்னு கேட்போம், தப்பு இல்லை. ஆனால் அதுதான் ஆசீர்வாதம் கிடையாது. அதுக்கும் மேலே என் உயிர். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயம் செய்தாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன இல்லையா? யாக்கோபு இதை புரிஞ்சுக்கிட்டார். இந்த யாப்போ காற்றகர்கள் ராத்திரி இந்த சம்பவம் நடந்த பிறகு ஆண்டவர் அந்த தொடை நரம்பை என்ன செய்தாராம், அப்படி தட்டி விட்டாராம். ஏன்னா அது வரைக்கும் நெஞ்சை நிமித்திக்கிட்டு நடந்தான் யாக்கோபு. அவனை ஒன்றும் பண்ண முடியாது, பெரிய வாழ்தான். ஆனால் தொடை நரம்பை சுருக்கி விட்ட உடனே காலையில் என்ன செஞ்சானா, நொண்டி நடந்தான். எப்படி நடந்தானா, நட மாறிட்டு தாழ்மை வந்துட்டு நொண்டி நடந்தான். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவன் தன்னுடைய உணர்ச்சிக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான், இயேசுநாதருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான். அதை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம ஜெபம் பண்ண போயிடலாம். ஏங்க 10 அன்னைமாரும் ஒரு நாள் அப்பாட்ட வந்து சொன்னாங்க, இது உன் மகன் ட்ரெஸ்ஸாக பாரும், நாங்கள் வரும்போது கிடந்தது காட்டுக்குள்ளே, காட்டு விலங்கு ஏதோ அடித்து யோசேப்பு செத்து போயிட்டான்னு இந்த 10 பேர் தான் சொன்னான். இடிதடிய மாதிரி இருக்கான். 10 பேர்னு சொன்னால் அழுதான். யாக்கோபு அழுதுகிட்டே இருந்தான். ஏன்னா ரொம்ப பிடிச்ச பிள்ளை யோசேப்பு. பலவரனை இங்கே வேற கொடுத்தான். அழுதுகிட்டே இருக்கிறான். வருஷங்கள் ஓடிட்டு மக்கள்லாம் என்ன நினச்சிருப்பாங்க, அப்பா துக்கம் நீங்கிட்டுன்னு நினச்சிருப்பாங்க. பல வருஷங்கள் ஓடி பஞ்சமாகி கோதுமை வாங்க இதே 10 பேர் சாக்கு எடுத்துக்கிட்டு எகிப்துக்கு போகிறான். அங்கே கண்டுபிடிக்கிறான் யோசேப்பு உயிரோடு இருக்கான். யோசேப்பு ராஜா மாதிரி இருக்கான். அங்கே யோசேப்பு என்ன செய்கிறான், பார்வோனுடைய ரதத்தையே அனுப்புகிறான். எங்கள் அப்பாவை கூட்டு வாயா. அப்பா இருக்காரா? 2 பேர்கிட்ட ஒரு பாசம், ஒரு பெரிய பாசம். தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த 10 அன்னைமாரும் வந்து அதே மாதிரி அப்பாட்ட வந்து சொல்கிறான், அப்பா யோசேப்பு உயிரோடு இருக்கான்ப்பா. நீங்கள் அந்த வசனம் வாசிங்கன்னா, இந்த வார்த்தையை சொன்ன உடனே மூர்ச்சையாகி விழுந்தானோ, அதாவது மயக்கம் அடித்து விழுந்துட்டானோ. அப்போ மனசுக்குள்ளே எவ்வளோ பாசத்தை அந்த தகப்பன் வச்சுருக்கான் பார்த்தீங்களா? எத்தனை வருஷம் ஆனாலும் வாலிப பிள்ளையை சாக கொடுத்த அந்த தகப்பனுடைய உள்ளம் ஆறலை. மயக்கம் அடித்து விழுந்துச்சானோ. மயக்கம் அடித்து விழுந்து எவ்வளோ நேரம் கிடதான் தெரில, தண்ணி தெளித்து எழுப்பிக்காங்க தெரில. எழுந்த உடனே டக்குன்னு ஒரு சந்தேகம் வருது. இந்த தடிமாட்டு பயில சொல்கிறத நம்பக்கூடாது. இவங்க தான் சொன்னால் அவன் செத்துட்டான்னு வந்து சொன்னான். இப்போ இவங்க தான் சொல்கிறான் அவன் உயிரோடு இருக்கான்னு சொல்கிறான்ட்டு வெளியில் வந்து இந்த ரதத்தை அந்த இதெல்லாம் பார்த்த உடனே நம்பிட்டான். சரி, உண்மையிலே என் மகன் உயிரோடு இருக்கான். சரி, நான் கேட்கேன் உங்கள்கிட்ட, இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. பையன்மார் சொல்கிறான், யோசேப்பு உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னால் நீங்கள் உடனே ரதத்தில் ஏறுங்கப்பா, நம்ம எகிப்துக்கு போவோம்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன செய்வோம்? ஆனஸ்டாக பேசுவோம். நம்ம என்ன செய்வோம்? உடனே வண்டியில் ஏறுவோம். சோறு கூட பிற பார்த்துக்கலான்டா, முதல்ல வண்டி எகிப்துக்கு வரும். எனக்கு வயசாகிட்டு போகுது, ரொம்ப வயசாகிட்டு போகுது. சீக்கிரம் போய் அவனை என்ன செய்யணும்?
நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்க்கணும், அது போதும்னு தான் சொல்கிறான் மகேமார்கிட்ட. சொல்லிவிட்டு வெளியில் வந்து ரதத்தில் உட்காந்துக்கிட்டு, ஒரு உதாரணம், இங்கே மேற்க மாற போகிறது தான் எகிப்துன்னா ரதத்தில் கொஞ்சம் கிழக்க போ அப்படிங்க. என்னையா நம்ம ஐயாவுக்கு என்னாச்சு, மேற்க போனால் கிழக்க போகிறேங்காரு. கிழக்க போப்பா. எங்கே? பெயர் சபாவுக்கு போ. பெயர் சபாவுக்கு எதுக்கு? அங்கே தான் எங்கள் அப்பா ஈசாக்கு பலி செலுத்தின இடம் இருக்குது, எங்கள் அப்பா ஈசா கிட்ட கடவுள் பேசுகிற இடம் தான், அங்கே போ அப்படின்னு அங்கே வந்து சில புறாக்குஞ்சுகளை பலி செலுத்தி ஆண்டவர்கிட்ட காத்துக்கிட்டு இருக்கான். எதுக்கு தெரியுமா? நான் போகலாமா? ஏங்க இத்தனை வருஷம் கழிச்சு புள்ள உயிரோடு இருக்கிறாங்க, செய்தி வந்துருச்சு, உயிர் துடிக்குது, ரத்தம் கொதிக்குது, பாசம். ஆனால் என்ன நடந்தாலும் சரி ஆண்டவர் சொல்லாமல், அதாவது அந்த இடத்துல இவர் என்ன கேட்டார்னு இருக்காது பைபிளில், ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னு இருக்கும். அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சலாம். பஸ்ஸில் போகும்போது சில ஆட்கள் நான் வந்துட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? வந்து எங்கே வந்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்காமனு அர்த்தம் இல்லையா? அடுத்தால ஆமாம் சாப்பிட்டேன், அப்போலே சாப்பிட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் என்ன கேட்டிருக்கான்? சாப்பிட்டாச்சா என்னாச்சின்னு கேட்டிருக்கான். நம்ம ஒரு சைடில் பேசும்போதே தெரியுதா? அதே மாதிரி பைபிளில் ஆண்டவர் பேசுகிறது மட்டும் அந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. வீட்டில் போய் வாசிப்பாருங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபு நீ எகிப்துக்கு போக பயப்படாத, நீ போ உன் மகனை பார்ப்ப, அவன் தான் கையால் உன் கண்ணை மூடுவான், அங்கே தான் நீ மரணம் அடைவ. உன் மகன் அதுக்கப்புறம் உன் மகனும் மரணம் அடைஞ்சிருவான், ரொம்ப வருஷம் கழிச்சு உன் எலும்பு கொண்டு வருவாங்க, இங்கே தான் புதைப்பாங்க. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இவன் என்ன கேட்டிருக்கான்? ஆண்டவரே நான் எகிப்துக்கு போட்டுமா ஐயா, பிள்ளை அங்கே இருக்கான். எவ்வளோ ஒரு குடும்பத்தில் உணர்ச்சிகரமான ஒரு எவ்வளோ வருஷம் கழிச்சு பிள்ளை உயிரோட இருக்கான்னு தெரிஞ்ச உடனே எகிப்துக்கு ஓட தான் பார்ப்போம். ஆனால் யாக்கோபு அழைத்த தெய்வத்தை சார்ந்து கொண்டான். ஒருவேளை நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நீ எல்லாம் போக வேண்டாம், நீ எகிப்துக்கெலாம் போக வேண்டாம், இங்கே இரு, உன் மகன் வரட்டும் அப்படின்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் என்ன பாசம் இருந்தாலும் போயிருக்க மாட்டான் யாக்கோபு. அழைத்தவரையே சார்ந்து கொண்டான். என்ன நாளும் ஆண்டவரை சார்ந்து கொள்கிறோமா, எளிமை நிற்போமா? இந்த வருஷம் முழுசும் இந்த பிரசங்கத்தை நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் எழுதிட்டார், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். எப்படி? அழைப்புக்கு அடிபணிந்தான், அழைப்பிலே நடந்து கொண்டான், அழைத்தவரையே சார்ந்து கொண்டான். எழுந்து நின்று ஜெபம் பண்ணும். அழைத்தவரே நடத்திடுவார், நம்பினவர் நான் அறிவேன், நடப்பதெல்லாம் நன்மைக்கென்றே நன்றியுடன் துதித்திடுவேன். அழைத்தவரே நடத்திடுவார், நம்பினவர் நான் அறிவேன், நடப்பதெல்லாம் நன்மைக்கென்றே நன்றியுடன் துதித்திடுவேன். நம்பினவன் மறுதலித்தான், நண்பனவன் சதி நினைத்தான். மறுதலித்தான், நண்பனவன் சதி நினைத்தான். நல்லவரை மறந்துவிடும் நன்றியில்லா உலகம் இது. நல்லவரை மறந்துவிடும் நன்றியில்லா உலகம் இது. அழைத்தவரே நடத்திடுவார், நம்பினவர் நான் அறிவேன், நடப்பதெல்லாம் நன்மைக்கென்றே நன்றியுடன் துதித்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே நன்றியோடு மை துதிக்கிறோம்ப்பா. வருஷத்தின் முதல் மாதம் முதல் உபவாச ஜெபத்தில் தகப்பனே எங்களை சுகபலத்தோடு பாதுகாத்த ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை உற்சாகமாய் கேட்க வைத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உன் முதிர் வயது வரைக்கும் அப்படியே நான் செய்வேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவேன்
தப்புவிப்பேன் என்று சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே மே துதிக்கிறையா. என்னை ஏந்தவும் சுமக்கவும் தப்புவிக்க வேண்டும் என்றால் ஆண்டவரே நான் அழைத்தவருக்கு அழைப்புக்கு அடிபணியும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆபிரகாமை போல நான் கீழ்ப்படியே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஈசாக்கை போல அழைப்பிலே நடந்து கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, யாக்கோபை போல அழைத்த தெய்வத்தையே சார்ந்து கொள்ள என் உடல் உணர்ச்சிகளை விட, என் சொந்த பந்தங்களை விட, என்னுடைய உலக பாசத்தை விட, நேசத்தை விட ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் என்று ஆண்டவரையே நான் சார்ந்து கொள்ளுகிறேன். தகப்பனே, இந்த வருடம் முழுவதும் எஞ்சி இருக்கிற 11 உபவாச ஜெபங்களிலும் ஆண்டவரே நான் நல்ல பூரண சுகத்தோடும் பலத்தோடும் கழுகுகளைப் போல பலனடைந்து நான் காத்திருந்து பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே மே துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய அன்பின் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். டிசம்பர் மாதம் கர்த்தருக்கு சித்தமானால் அந்த உபவாச ஜெபத்திலே ஆண்டவரே, அல்லது இறுதி நாள் ஆண்டவரே நன்றி அறிதலின் கூட்டத்திலே ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் ஏந்தவும் சுமக்கும் தப்பிக்கும் என்ற இந்த வசனத்துக்கு சாட்சியாய் நான் சாட்சி சொல்ல எனக்கு உதவி செய்தருளும். ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட எப்போதும் இருப்பதாக.